வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த சேந்தனத்தம் பகுதி கேஸ் அடுப்பில் சமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நர்சிங் மாணவி கண் பாதிப்பு. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் ரூபாய் 1000 விதித்தனர். புதுச்சேரி நவோதயா பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து மோதும் கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாந்த இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த சேந்தனத்தம் பகுதியில் கேஸ் அடுப்பில் சமைக்கும்போது ஏற்பட்ட தீ விபத்தில் நர்சிங் மாணவியின் கண் பாதிப்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த சேந்தனத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குலமணி. இவரது மகள் காயத்ரி வயது 22 செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்று இரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார். அப்பொழுது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி அழுதார். இதனை கேட்ட வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் அலறி அடித்து ஓடி வந்தனர். உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிலிண்டர் வெடித்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் வில்லியனூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர். அவர்கள் கேஸ் வெளியேறிக் கொண்டிருந்ததைக் கண்டு சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர். அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்று தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர். வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுபற்றி மருத்துவமனையில் காயத்ரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் ரூபாய் 1000 விதித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் 4வது முறையாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல் நாளான 12ஆம் தேதி பெயரளவில் சோதனை செய்த போலீசார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த 100க்கும் மேற்பட்டோரை பிடித்து ரூபாய் 1000 அபராதம் விதித்தனர். அந்த சோதனையின் போது சிறுவர்கள் ஓட்டி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர். இதேபோல் பல்வேறு இடங்களில் நடந்த சோதனைகள் 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நவோதயா பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. நவோதயா பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுதும் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்த தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. காலை 11:30 மணிக்கு தொடங்கிய தேர்வானது பிற்பகல் 1:30 மணிக்கு வரை நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள நவோதய வித்யாலயா உண்டு விரைவிட பள்ளியில் 6ஆம் வகுப்பில் 80 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு 1954 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி ஓரிடத்துக்கு 24 பேர் வீதம் விண்ணப்பித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு புதுச்சேரி திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உட்பட 8 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நவோதய வித்யாலயா
பள்ளி முதல்வர் கண்ணதாசன் தேர்வு மையங்களை பார்வையிட்டார். அவர் கூறுகையில் 80 இடங்களுக்கான நுழைவுத் தேர்வு 1954 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1562 பேர் மட்டுமே பங்கேற்று தேர்வெழுதினர் என்றார். இந்தியா இங்கிலாந்து மோதும் கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாந்த இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா வருகை தரும் இங்கிலாந்து அணியினர் வருகின்ற 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றனர். T20 தொடரின் 2வது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 25ஆம் தேதி நடக்கிறது. இப்போட்டியை நேரில் பார்ப்பதற்கு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சுப்பையா நகரை சேர்ந்த சக்தி என்பவர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தார். மேலும் தனது நண்பர்கள் 3 பேருக்கு டிக்கெட் பதிவு செய்து அதற்கான தொகை 6360 ரூபாய் செலுத்தினார். ஆனால் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் ஏதும் வரவில்லை. இது தொடர்பாக சக்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் கிரிக்கெட் போட்டிக்கான போலி டிக்கெட்டுகள் புக்கிங் இணையதள பக்கத்தை உருவாக்கி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு இருப்பது தெரியவந்தது. இதன் மூலம் எவ்வளவு பண மோசடி செய்யப்பட்டுள்ளது என விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கட்டுமர படகு போட்டியை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கார்னிவல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரையில் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்றனர். இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். மேலும் இந்த கட்டுமர படகு போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கட்டுமர படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு மடுகரை பட்டம்பாக்கம் சாலையில் ரோந்து சென்றனர். அந்த வழியாக வந்த தமிழக பகுதியை சேர்ந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ரூபாய் 40,000 மதிப்பிலான பீர், பிராந்தி உள்ளிட்ட மதுபானங்கள் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து தமிழக பகுதியான உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த குமாரவேல் வயது 38, மோகன் வயது 42, பன்ருட்டியை சேர்ந்த அருள் வயது 40, மோகன் பாபு வயது 45, சரவணன் வயது 39 ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த மது பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் கடந்த 12ஆம் தேதி 4வது முறையாக அமல்படுத்தப்பட்டது. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்று தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய போட்டி செஞ்சி சாலை, மிஷின் வீதி, புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம், ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தொடர்பான விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில அதிமுக செயலர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவி கடந்த 11ஆம் தேதி 4 பேரால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின்படி பல பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவி மீதான தாக்குதலை மூடி மறைத்து அத்துமீறி
அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் என்பது குறித்து மட்டும் புகார் அளித்தது ஏன் என தெரியவில்லை. பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வெளிநபர்களால் மாணவி தாக்கப்பட்டதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம்தான் முழு பொறுப்பு என்பதை உணர வேண்டும். மேலும் இது குறித்து உயர்கல்வி செயலரோ தலைமை செயலரோ அல்லது அமைச்சர்களோ விளக்கம் அளிக்காதது சரியல்ல. எனவே இந்த பிரச்சினை குறித்து புதுவை உள்துறை அமைச்சர் ஒளிவு மறைவு இல்லாத வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஏன் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பொட்டல் காடாக கிடந்த காலாப்பட்டு சிறை வளாகம் பசுமை நிறைந்த பகுதியாக பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள், மூலிகை தோட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. இது தவிர சமுதாய ரேடியோ, கைதிகளுக்கான உடற்பயிற்சி கூடம், நூலகம் திறக்கப்பட்டது. இவ்வளவு வசதிகள் செய்தும் சிறை கைதிகள் சிலர் சிறை வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் மொபைல் போன் வீச செய்து அதனை பயன்படுத்துகின்றனர். போலீசார் மற்றும் சிறை வார்டன்கள் நடத்திய சோதனையில் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் சிறையில் தேவையற்ற கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலம் மொபைல் போன் நடமாட்டத்தை குறைக்க சிறை நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மற்றும் தேர் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சியை அமைச்சர் சரவணன்குமார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய நூதன ரத பிரதிஷ்டை, புதிய திருத்தேர், லகு கும்பாபிஷேக மற்றும் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருத்தேர் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சியை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நேற்று மாலை மகா யாகசால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை 2ஆம் கால பூஜை ஆரம்பம், விசேஷ உபாச்சாரம், கோபூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து மூலமந்திர ஹோமம், உடன் யாத்ராதானம், கடம் புறப்பாடு, லகு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வைபவம் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பகவத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகவத்சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18/1/2025 அன்று காலை அனுக்கை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாஹிதி தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் 2ஆம் கால பூஜை, ரக்ஷாபந்தனம், யாத்ராதானத்தை தொடர்ந்து மகா பூர்ணாகதியுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சரியாக 10:45 மணி அளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்தவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் கடவுள் முருகனின் அருள் ஆசியை பெற்று சென்றனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தின் தை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமாதங்கி காலபைரவர் பத்ரகாளி மகாவாரகிக்கு தை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதத்தில் ஒருமுறை பஞ்சமி திதி காலத்தில் அன்னை வாராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த சேந்தநத்தம் பகுதி கேஸ் அடுப்பில் சமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நர்சிங் மாணவி கண் பாதிப்பு. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் ரூபாய் 1000 விதித்தனர். புதுச்சேரி நவோதயா பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு 8 மையங்களில் நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து மோதும் கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாந்த இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.